புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். இன்று அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ், தேர்தல் வேளைகளில் கவனம் செலுத்துங்கள் என்றும் கூட்டணி பற்றி கவலை கொள்ள வேண்டாம், அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் பாரி கார்த்திக். இபிஎஸ் வேற என்னென்ன கருத்துக்களை சொல்லியிருக்காரு, விவரங்கள்? வணக்கம். அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர் கூட்டமானது அதிமுகவினுடைய தலைமலையகத்தில் தற்போது நடைபெற்றது. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல்வேறு கருத்துக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்திருத்தால், குறிப்பாக வருகிற 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகள் கொடுத்தும் தற்போது மாவட்ட செயலர்களிடம் அவர் விளக்கமாக ஆலோசித்தார். குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய சூழலில் கூட்டணி குறித்து நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றும், தேர்தல் வெற்றிக்காக மட்டுமே கவனம் செலுத்துங்கள் என்றும் தற்போது அறிவித்திருக்கிறார். குறிப்பாக கூட்டணி குறித்த முடிவை நான் பார்த்துக் கொள்கிறேன், வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து வையுங்கள் என்றும் மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். அதே போல கூட்டணி முடிவானதும் வேட்பாளர்களை இறுதி செய்வோம் என்றும் தற்போது தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கூட்டணி குறித்த இந்த முடிவானது நான் பார்த்துக் கொள்கிறேன், கூட்டணி குறித்து எவ்வாறு பேச வேண்டும் அதற்குள்ள நான் பார்த்துக் கொள்கிறேன், மேலும் தேர்தல் வெற்றிக்கான வேலையை நீங்கள் துவங்குங்கள் என்றும் தற்போது மாவட்ட செயலாளர்களும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக மாவட்ட செயலர் கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகிற 2024 தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிகுந்த சவால் நிறைந்த தேர்தலாக இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதே போல உங்களுடைய வேட்பாளர் யார் என்று நீங்கள் தேர்ந்தெடுத்து வையுங்கள், தலைமைக்கு அனுப்புங்கள் என்றும் கூறியிருக்கிறார். குறிப்பாக வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய வேட்பாளர் யார் இருப்பார் என்றும், மேலும் உங்கள் தொகுதியில் யார் சிறப்பாக செயல்படுகிறார் என்றும் மாவட்ட செயலாளர்கள் நீங்கள் ஒரு பட்டியல் ஒன்று அனுப்புங்கள், அது தொடர்பாக நான் இறுதி முடிவு எடுக்கிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதே போல கூட்டணி பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே பிஜேபி விட்டு வெளியே வந்த அதிமுக தற்போது அதிமுக தலைமையிலான ஒரு புதிய கூட்டணி உருவாகும் என்றும் ஏற்கனவே அறிவித்த நிலையில் தற்போது அது குறித்தும் தற்போது பேசியிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் தற்போது கூட்டணி குறித்த முடிவை நான் பார்த்துக் கொள்கிறேன், வேட்பாளரை தேர்ந்தெடுத்து வையுங்கள் என்று தற்போது மாவட்ட செயலாளர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.